Hi friends, I am Martin. Word of the day is allusive. The word allusive is an adjective. It means characterized by indirect references அப்படின்னு சொல்லலாம். அதாவது மறைமுக குறிப்புகளால் வகைப்படுத்தப்படுதல் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒருத்தர் சொல்ல வர்ற கருத்தை அல்லது ஒரு விஷயத்தை நேரடியான முறையில் சொல்லாமல் மறைமுகமாக சொல்லும் பொழுது இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். பெரும்பாலும் கவிதைகள் மறைமுக கருத்துக்களை கொண்டதாக இருக்கிறது. அதே போன்று சிலரது கட்டுரைகளும் கதைகளும் மறைமுக கருத்துக்களை கொண்டதாக இருக்கும். நவீன காலத்துல நடனங்கள் கூட மறைமுக கருத்துக்களை கொண்டதாக இருக்கிறது என்று சொல்லப்படுது. இவ்வாறாக மறைமுக கருத்துக்களோடு பேசுவது எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒருவர் இவ்வாறாக மறைமுகமாக பேசும் பொழுது உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னு சொன்னா இந்த அலூசிவ் அப்படிங்கிற இந்த வார்த்தைய சுவாரஸ்யமாக அப்படிங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கலாம். அதே நேரத்துல ஒருத்தர் இந்த மாதிரி மறைமுகமாக பேசும்போதுல உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னா ஜாடையாக பேசுறாரு அப்படின்னு சொல்லி எதிர்மறையாக எடுத்துக்கலாம். எனவே இந்த அலூசிவ் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு தமிழ்ல சுவாரஸ்யமாக அப்படிங்கிற பாசிட்டிவ் அர்த்தத்தில் எடுத்துக்கலாம், அல்லது ஜாடையாக அப்படின்னு சொல்லி நெகட்டிவ் அர்த்தத்திலையும் எடுத்துக்கலாம். சோ இந்த அர்த்தத்துல ஒரு சென்டென்ஸ் சொல்றேன். His speech is always allusive அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவரது பேச்சு எப்பொழுதும் சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். சோ இவ்வாறாக சொன்னீங்க அப்படின்னு சொன்னா நீங்க பாசிட்டிவா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆனா அதே நேரத்துல இதற்கு அவரது பேச்சு எப்போதும் ஜாடையாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க நெகட்டிவா அவரது பேச்சை எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். எனவே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அலூசிவ் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு தமிழ்ல சுவாரஸ்யமாக அல்லது ஜாடையாக அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்துங்க. இதை வச்சு சென்டென்சஸ் எழுதி பாருங்க. எழுதின சென்டென்ஸ் கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. மேலும் உங்க வாழ்க்கையில பயன்படுத்துங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டேக் கேர். பாய்.